ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏன் ஆர்டிகுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறதுனா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை மேபி ஒரு வார்த்தையால் நம்ம மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், இல்லை எழுத்தால் நம்ம மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக நம்ம பேசுகிறது மற்றவங்க நம்ம பேசுகிற மாதிரியே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. பட் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ண முடியாது. அவங்க ஒன்று விஷயம் யோசிப்பாங்க, ஆனால் அது வார்த்தையால் சொல்லுறதோ இல்லை எழுத்தால் எழுதும் போதோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணும் போதோ அவங்களுக்கு அந்த இதில் கரெக்டாக அவங்களால கோர்வையாக பேசிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறதுனா இன்னைக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் வேணும், இல்லை ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும், இல்லை நம்மளுக்கு நிறைய நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டிஸ் நம்மள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக ஆர்டிகுலேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப யோசிச்சு நிறைய பேர் பேசுவாங்க. அது இல்லாமல் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை நல்லா ஒரு மாதிரி மைண்டை செட் பண்ணிட்டு அதை புரிஞ்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அதில் எந்த விதமான ஒரு டிலீஷன் இல்லாமல் இல்லை ஜென்ரலைசேஷன் இல்லாமல் இல்லை நம்ம சொல்கிறது கரெக்டாக நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.